ஃபார்முலா 1 இந்த காரை வந்து நம்மளால் நார்மலாக எந்த ஒரு மார்க்கெட்லேயும் வாங்க முடியாது. இதை வந்து கஷ்டமாக தாங்க பில்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பான்சர் மணி அதில் தாங்க பில்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னா 100லேருந்து 125 கோடி வந்து வருதுங்க. இந்த F1ஓட இயர்லி டீம் பட்ஜெட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 1100 கோடி வருதுங்க. அடிஷனல் R&D ப்ளஸ் அப்கிரேட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஸ்பான்சர் வந்து சப்போர்ட் இருந்தாங்கன்னா 2000 கோடி வரை வந்து செலவு வருதுங்க. அதனால தான் ஃபெராரி, ரெட்புல், மெர்சிடிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் தான் இதை வந்து நடத்துறாங்க. டாப் F1 டிரைவர்ஸ்க்கு சேலரி வந்து ரொம்ப அதிகங்க. அதில் வந்து லிவிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டாப் டிரைவர்ஸ்க்கு வந்து 350லேருந்து 400 கோடி வரை சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஓட்டக்கூடிய ஃபார்முலா 1 கார் என்பது வந்து ஒரு சிங்கிள் சீட்டருங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் காக்பிட். இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ரேசிங் மிஷின் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த காரை வந்து நார்மல் கார் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வேகமானது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான சேஃப்டியும் கொண்டதுங்க. ஃபார்முலா 1 இந்த காரோட இன்ஜின் வந்து 1.6 லிட்டர் V6 டர்போ ஹைப்ரிட். அது மட்டும் இல்லாமல் இதோட பவர் வந்து 1000 ஹார்ஸ் பவர் கொண்டது. இதோட டாப் ஸ்பீட் வந்து 370 km/h. 0 to 100 km/h வந்து ஜஸ்ட் ஒரு 2.5 செகண்ட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். இதோட வெயிட் வந்து டிரைவரோட சேர்த்து வந்து தான் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 800 கிலோகிராம். இதோட டயர்ஸ் வந்து பெர்லி ரேசிங் டயர்ஸ். இது வந்து சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படிங்கிற 3 டைப்ல வந்து இருக்கு. இந்த F1 கார் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து வந்துருக்கு. எப்படின்னா நார்மலா அதோட டிரைவர் மட்டும் இந்த காரை ஓட்டுறது இல்லாம அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸாலையும் இந்த காரோட வந்து மானிட்டர் பண்ண முடியும். 20 பேர் கொண்டு அந்த பிட் க்ரூ வந்து ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ்ல 4 டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஸ் இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து டிரைவர்ஸ்க்கு ஒரு ரேடியோ மூலமா வந்து அதோட ஸ்பீடு, டயர், ஃபுல் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெதரை வந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ஒரு பிட்டோட ஸ்டாப்ல வந்து இந்த டைம்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்ஸ். இவங்க வந்து காரை வந்து ப்ரிப்பேர் பண்றது, டேமேஜ் இருந்தால் ஃபிக்ஸ் பண்றது அதெல்லாமே பண்ணுவாங்க. இந்த ரேசிங் அப்படிங்கிறது இந்த ஒரு கார் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய 1000 பேர் டீமோட எஃபெக்ட்ஸ் தாங்க இதோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருக்கு. அதனால தான் இந்த ரேசிங் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸோட கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.